வணக்கம். கடல் புறா. எழுதியவர் சாண்டில்யன். பாகம் 1, அத்தியாயம் 17. புதிதாக வந்தவன். பாலூர் பெருந்துறையின் நிலவழிகள் பலமாக காக்கப்பட்டிருந்ததால் நீர்வழி ஒன்று மூலமே அனபாயச் சோழனும் அவன் நண்பர்களும் தப்ப முடியும் என்பதை எடுத்துச் சொன்னதன்றி அவர்கள் தப்ப வேண்டிய முறையையும் நிர்ணயித்து விட்டதாக கூறிய அரபு நாட்டு அமீர் அவர்களை கோதாவரி ஆற்றங்கரை குடிசையிலிருந்து அழைத்துச் செல்லும் முன்பு முன்னேற்பாடுகளை மிகுந்த எச்சரிக்கையுடன் செய்து கொண்டான். சரி, புறப்படுவோம் என்று அனபாயன் கட்டளையிட்ட பின்பும் உடனே அதற்கு உடன்படாத அமீர் சற்று தாமதிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு குடிசைக்கு வெளியே சென்று சில வினாடிகளில் 3 பெரும் கருப்பு கம்பளங்களுடன் திரும்பி வந்து இதை ஆளுக்கொன்று எடுத்து தலையை முக்காடிட்டு கூடியவரை உடம்பையும் மறைத்து கொள்ளுங்கள் என்று கூறினான். அவன் சொன்னபடி அவர்கள் போர்த்தி கொண்டதும் அனபாயனை பார்த்த அமீர், அந்த பழைய நடை தங்களுக்கு ஏற்கனவே பழக்கமானது, நான் சொல்லித்தர வேண்டியதில்லை என்று கூறி புன்முறுவல் செய்து மற்ற இருவரையும் நோக்கி, இதோ பாருங்கள், எனக்கு பின்னால் நீங்கள் இருவரும் முதுகை வளைத்து தலை குனிந்தபடி இப்படி அடக்கமாக அரை ஓட்டமும் அரை நடையுமாக வரவேண்டும் என்று சொல்லி அவர்கள் வரவேண்டிய முறையை விளக்க தன் பெரும் சரீரத்தை வளைத்து தலையை குனிந்து கால்களை குறுக்கி குடிசையில் அப்படியும் இப்படியும் 2-3 முறைகள் ஓடியும் காட்டினான். அத்தனை பெரிய சரீரத்தை தூக்கி கொண்டு அமீர் ஓடியதே பெரும் விந்தையாயிருந்தது கருணாகர பல்லவனுக்கு. அப்படி இருக்க அவன் தங்களையும் அப்படி ஓட வேண்டுமென்று வற்புறுத்தியது விந்தையின் எல்லையை தொடவே கருணாகர பல்லவன் கேட்டான், தங்கள் பின்னால் இப்படி ஓடுவதில் பயன் என்ன இருக்கிறது என்று. அமீரின் கண்கள் மிகவும் விஷமத்துடன் கருணாகர பல்லவனை ஏறெடுத்து நோக்கியதன்றி உதடுகளும் விஷமத்துடனேயே சொற்களை உதிர்த்தன. உயிர் காப்பாற்றப்படுவது போதிய பயன் அல்லவா என்று கேட்டான். அமீர் குடிசைக்கு வந்தது முதல் பேசிய பேச்சை கேட்டு வியப்பெய்தியிருந்த இளைய பல்லவனுக்கு அவன் கடைசியாக பேசிய பேச்சை கேட்டபோது வியப்பு பன்மடங்கு அதிகமாயிற்று. காஞ்சனாதேவியின் காதல் வலையில் இருந்த சமயத்தில் சரேலென கவனிக்க தவறிய பல விஷயங்களை அவன் கண்களும் செவிகளும் அதனின்று விடுபட்டதும் ஊன்றி கவனிக்கவே செய்தன. முதலாக இளைய பல்லவன் கவனித்தது அந்த அரபு நாட்டான் பேசிய தமிழ் மொழியின் தெளிவுதான். தமிழனாக பிறந்து தமிழ்நாட்டிலேயே வருடக்கணக்கில் வளர்ந்தவன் எத்தனை தூய்மையாகவும் சரளமாகவும் பேசுவானோ அத்தனை தூய்மையாகவும் சர்வ சகஜமாகவும் தமிழ் மொழியை அவன் கையாளுவதையும் அந்த மொழியின் நெளிவு சுழிவுகளை தெரிந்து விஷமத்தையும் கலந்து அவன் சொற்களை உதிர்ப்பதையும் கண்டு வியப்பெய்திய இளைய பல்லவன், நீங்கள் தமிழகத்தில் இருந்திருக்கிறீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்டு வைத்தான். இல்லை, இருந்ததில்லை. ஏன் கேட்கிறீர்கள் என்று ஆச்சரியத்துடன் வினவிய அமீர் அந்த ஆச்சரியம் கண்களிலும் மலர ஒரு முறை இளைய பல்லவனை ஏறெடுத்து நோக்கினான். இதற்கு கருணாகர பல்லவன் பதில் சொல்லும் முன்பு இடையே புகுந்து அனபாயனே பதில் சொன்னான். அமீர், உன் தமிழின் தூய்மை கருணாகரனை பிரமிக்க வைத்திருக்கிறது, வேறொன்றும் இல்லை என்று. அதுவரை கருணாகர பல்லவன் பெயரை கூட கேட்காத அமீர், இவர் பெயர் கருணாகரரா என்று வினவினான். ஆமாம் அமீர், இவர் எங்கள் நாட்டின் பெரும் அரச குலம் ஒன்றில் பிறந்தவர். கருணாகர பல்லவன் அரச குலத்தைச் சேர்ந்தவன் என்பதை கேட்டதும் சீனத்து குல்லாயுடன் தலையை ஒரு முறை தாழ்த்தி வணங்கிய அமீர், வணக்கம் அரசே என்று மிக பணிவுடன் சொற்களை உதிர்த்தான். இவர் அரசர் அல்ல அமீர் என்று திருத்திய அனபாயன் மெல்ல புன்முறுவல் செய்தான். அமீர் முகத்தில் குழப்பம் விரிந்தது. அப்படியானால் யார் இவர்? எங்கள் நாட்டில் பல்லவ குலம் என்றோர் அரச குலம் இருக்கிறது. அந்த குலத்து அரசரின் இளையவர் இவர். இளவரசரா? ஆமாம், அது மட்டுமல்ல. இதை கேட்டதும் ஏதோ வினாவை வீசுவதற்கு அறிகுறியாக மேலே எழுந்தன அமீரின் புருவங்கள். கண்களும் அனபாயன் முகத்தை நோக்கி கேள்விக்குறியை வீசின. அவன் கண்களில் கண்ட கேள்விகளை புரிந்து கொண்ட அனபாயன், அமீர், கருணாகர பல்லவர் தமிழகத்தின் பெரும் படைத்தலைவர்களில் ஒருவர். போரை விட இவர் விரும்புவது எதுவும் இல்லை. அப்பேற்பட்டவர் சமாதான தூதராக பாலூர் வந்தார். இவர் வந்த வேளை கடைசியில் போர்தான் விளையும் போல் இருக்கிறது என்று சொல்லி இதழ்களில் புன்முறுவல் ஒன்றை படரவிட்டதன்றி, அமீர்,
வந்தவுடன் இவர்களை உனக்கு நான் அறிமுகப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். ஆனால் குடிசைக்குள் நுழைந்தபோது நிலைமை வேறு விதமாயிருந்ததால் அந்த பணியை செய்ய முடியவில்லை. இப்பொழுது தெரிந்து கொள், கருணாகர பல்லவர் தமிழகத்தில் இணையற்ற படைத்தலைவர் மட்டுமல்ல, என் உயிர் நண்பருங்கூட. அதோ நிற்கும் அந்த எழிலரசி, கடாரத்தின் இளவரசி, உன்னிடம் ஒப்படைத்திருக்கிறேனே ஒருவர், அவருடைய மகள் என்று தெளிவாக அறிமுகப்படுத்தவும் செய்தான். அனபாயன் இப்படி விளக்கிச் சொல்லியதால் ஓரளவு தெளிவடைந்த அமீர் அந்த இருவருக்கும் மீண்டும் தலை தாழ்த்தி, அப்படியா, மிக்க மகிழ்ச்சி என்று கூறியதோடு நில்லாமல், கடாரத்து இளவரசி முன்பே தமிழ்நாடு வந்திருக்கிறீர்களா என்றும் வினவினான். இல்லை இல்லை, இன்னும் தமிழ்நாட்டில் அடியெடுத்து வைக்கவில்லை, இனிமேல்தான் போக வேண்டும், அதுவும் உன் தயவால் என்றான் அனபாயன். தயவு என்று தாங்கள் சொல்வது தவறு, அடிமையை கட்டளையிடுவதுதான் முறை என்று பணிவுடன் சொன்ன அமீர், நான் தவறாக நினைத்து விட்டேன் அனபாயரே. இவர்களுக்கு நீண்ட நாள் பரிச்சயம் இருக்க வேண்டுமென்று நினைத்தேன். அதனால்தான் இளவரசி முன்பே தமிழகம் வந்திருக்கிறார்களா என்று கேட்டேன் என்று சமாதானம் கூறி விஷம புன்னகை செய்த அமீரை சுட்டுவிடுவன போல் நோக்கின கருணாகர பல்லவனின் ஈட்டி விழிகள். அவன் சொற்களை கேட்ட காஞ்சனா தேவியின் அஞ்சன விழிகள் நிலத்தை நோக்கின. அந்த நிலையை நீண்ட நேரம் நிலைக்க விடுவதால் ஏற்படக்கூடிய சங்கடத்தை புரிந்து கொண்ட அனபாயன் அமீரை சரேலென மறித்து, அமீர், காஞ்சனா தேவியால் கருணாகரர் கலிங்கத்தின் காவலரிடமிருந்து காக்கப்பட்டார். ஆகையால் நன்றியின் விளைவாக இருவருக்கும் நட்பு புலப்பட்டது. தவிர இருவரும் கலிங்கத்தின் மன்னர்களான அனந்தவர்மன், பீமன் இவர்கள் பகைக்கு இலக்காகி ஆபத்தில் சிக்கியவர்கள். ஆபத்து நட்பின் நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது இயல்பல்லவா என விளக்கினான். இந்த விளக்கத்திலும் சரி, அதற்கு முன்பு அமீருடன் நடந்த சம்பாஷணையிலும் சரி, அனபாயன் தன்னை மிகுந்த மரியாதையுடன் கருணாகரர் என்றும் இளைய பல்லவர் என்றும் இணையற்ற படைத்தலைவர் என்றும் அழைத்ததை கவனித்து அதை ரசிக்க முடியாத இளைய பல்லவன் மீண்டும் சம்பாஷணை தன்னையும் காஞ்சனாதேவியையும் சுற்ற முயல்வதைக் கண்டு அதை தடுக்கும் நோக்கத்துடன், அனபாயர் இந்த அடிமைக்கு அளவுக்கு மீறிய மரியாதையை காட்டுவது அழகல்ல என்று சற்று கோபத்துடன் சொன்னான். அந்த கோபத்தின் காரணம் அனபாயனுக்கு புரிந்திருந்ததால் அவன் சற்று இறைந்தே நகைத்துவிட்டு சொன்னான், கருணாகரா, உன்னை மரியாதையாக அழைக்க வேண்டுமென்ற காரணத்தால் அந்த மரியாதையை காட்டவில்லைதான். புதிதாக அமீரிடம் அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டிய அவசியம் நேர்ந்ததால் உன் குலப்பெயர், பதவி முதலியவற்றை குறிப்பிட வேண்டியதாயிற்று என்று. இதற்கு ஏதோ பதில் சொல்ல வாயெடுத்த கருணாகர பல்லவனை தன் கையை உயர்த்தி மீண்டும் தடை செய்த அனபாயன், இப்பொழுது நீங்கள் இருவரும் அறிமுகமாகிவிட்டதால் என் மனப்பலு பெரிதும் இறங்கிவிட்டது. நம்மை அமீர் கண்டிப்பாக தமிழகம் அனுப்பிவிடுவான். அமீரின் தூய தமிழைக் கண்டு நீ வியந்ததை புரிந்து கொண்டேன் கருணாகரா. ஆனால் அமீரை நன்கு அறிந்தவர்களுக்கு அதில் வியப்பு ஏதும் இருக்காது. அமீர் ஒரு விந்தை மனிதன். அவனுக்கு பல மொழிகள் தெரியும். சீன மொழி தெரியும். சொர்ண பூமியையும் அதை அடுத்த தீவுகளிலும் வழங்கும் மொழிகள் பலவும் தெரியும். பாதி வடமொழி பாதி தென்மொழியும் கலந்த கலிங்கத்தின் புதுமொழியும் தெரியும். அரபு மொழி தாய்மொழி. ஆனால் யவனர் மொழியை திறமையுடன் பேசுவான். ஏற்கனவே சொன்னேன் உனக்கு, அரபு நாட்டிலிருந்து சீனா வரையில் உள்ள துறைமுகங்கள் அவனுக்கு தெரியும் என்று. துறைமுகங்கள் மட்டுமல்ல, ஆங்காங்குள்ள மக்களின் மொழிகளும் தெரியும். மொழிகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு துறைமுகத்திலும் 2 அந்தரங்க நண்பர்களும் இருக்கிறார்கள். இந்த பாலூர் பெருந்துறையில் இவன் கையாட்கள் முக்கியமான பல இடங்களில் பரவி கிடக்கிறார்கள். ஆகவே இவன் தூய்மையாக தமிழ் பேசுவதை பற்றி வியப்படையாதே. அது மட்டுமல்ல, அரும்பெரும் காரியங்களை இவன் சாதித்தாலும் வியப்படையாதே. மற்றவர்களுக்கு அசாதாரணமானது அமீருக்கு சர்வசாதாரணம் என்று கூறியதன்றி அமீரின் முதுகில் மீண்டும் செல்லமாக தட்டி கொடுத்தான். அனபாயன் வார்த்தைகள் கருணாகர பல்லவனுக்கும் காஞ்சனாதேவிக்கும் மென்மேலும் ஆச்சரியத்தையே அளித்தன. அரபு நாட்டான் ஒருவனிடம் அனபாய சோழன் கொண்டுள்ள நம்பிக்கையை கண்டு பெரிதும் வியப்பெய்திய அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் சில வினாடிகள் பார்த்து கொண்டனர். ஆனால் அமீரின் கண்கள் அதற்கு பிறகு யாரையும் சந்திக்கும் சக்தியை இழந்தன. அனபாயன் புகழ்ச்சி சொற்கள் அவனுக்கு பெரும் சங்கடத்தையும் குழப்பத்தையும் அளித்திருந்தன.
ஒரே ஒரு முறை மட்டும் கண்களை உயரத் தூக்கி அனபாயனை பார்த்துவிட்டு மீண்டும் நிலத்தை சில வினாடிகள் கவனித்த அமீர் அந்த சங்கடத்தை போக்கிக் கொள்ளவோ என்னவோ துரிதமாக செயலில் இறங்கி, கருணாகர பல்லவரே, தேவி, நான் முதலில் காட்டியபடி போர்வையை நன்றாக இழுத்து போர்த்தி கொண்டு என் பின்னால் முதுகை கூனி பாதி ஓட்டமும் நடையுமாக வாருங்கள் என்று கூறி புறப்பட ஆயத்தமானான். அமீர் சொன்னபடி எதற்காக கூனி குறுகி ஓட வேண்டும் என்று புரியாததால் அதை மட்டும் கேட்க முற்பட்ட இளைய பல்லவன், ஏன் அப்படி ஓட வேண்டும் என்று வினவினான். அரபு நாட்டு வர்த்தகர்களின் அடிமைகள் ஓடும் முறை அது. நான் முன்னால் செல்ல நீங்கள் கம்பளம் மூடி ஓடி வந்தால் என் அடிமைகளில் 3 என்னை பின்தொடருவதாக இந்த நகர மக்களும் கலிங்க வீரர்களும் நினைப்பார்கள். தோப்பு முகப்பை தாண்டியதும் நீங்கள் அந்த முறையை பின்தொடர்ந்தால் போதும். இப்பொழுது சாதாரணமாகவே செல்லலாம் என்று அமீர் விலக்கிவிட்டு குடிசை கதவை திறந்து கொண்டு அவர்களை உடன் வர சைகை செய்து வெளியே சென்றான். அவன் கூறியபடியே அனபாயன், கருணாகரன், காஞ்சனாதேவி 3 தலையிலிருந்து கால்வரை முக்காடிட்ட கம்பளங்களுடன் குடிசையை விட்டு வெளியே வந்து அமீரை பின்பற்றிச் சென்றார்கள். இரவு நன்றாக ஏறிவிட்டதால் தோப்பில் பயங்கர இருள் சூழ்ந்து கொண்டது. அந்த இருளை இன்னும் அதிக பயங்கரமாக அடிக்க சற்று தூரத்தே இருந்த கோதாவரியின் பிரவாகமும் கடலும் சேரும் இடம் பெரும் இரைச்சலை கிளப்பிவிட்டு கொண்டிருந்தது. நல்ல ஸ்வரத்துடன் கூவும் பட்சிகள் அந்த தோப்பில் இருந்தும் அவை அதிகமாக சப்திக்காமல் ஏதோ ஓரிரு ஆந்தைகள் மட்டும் அலறியது பயங்கரத்தை உச்சிக்கு கொண்டு போயிருந்தது. அந்த இருட்டையும் பயங்கரத்தையும் சிறிதும் லட்சியம் செய்யாமல் அமீர் சர்வ சகஜமாக அந்த அடர்ந்த தோப்பில் நடந்து சென்றான். அசையக்கூட முடியாத பிரம்மாண்டமான சரீரத்தை தாங்கிய அமீர் நடந்த வேகம் இளைய பல்லவனை பெரும் ஆச்சரியத்தில் அமிழ்த்தியது. அவ்வப்பொழுது பின் வருபவர்களை அமீர் பார்வையிட்ட போது அத்தனை இருட்டிலும் காட்டுப்பூனையின் கண்களைப் போல் பளிச்சிட்ட அமீரின் விழிகளைக் கண்ட இளைய பல்லவன் காட்டுப்பூனைகளுக்குள்ள தந்திர நடையும் திருப்பமும் அமீரின் கால்களில் இருந்ததைக் கண்டு அனபாயர் நட்பு கொண்டிருப்பது சாதாரண மனிதனை அல்ல என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அமீர் வழிகாட்டி முன் செல்ல அவனுக்கு பின்னால் அனபாயன் செல்ல, அனபாயனுக்கு பின்னால் இளைய பல்லவனும் காஞ்சனாதேவியும் அக்கம் பக்கத்தில் நடந்தார்கள். அமீரின் நடைவேகம் அதிகமாயிருந்ததால் சில சமயங்களில் காஞ்சனாதேவி இஷ்ட விரோதமாக அரை ஓட்டமும் அரை நடையுமாகவே செல்ல வேண்டியிருந்தது. அப்படி மற்றவர்களை பிடிக்க சற்று துரித நடையை காட்டிய போதெல்லாம் அவள் அழகிய சரீரம் பக்கத்தே இருந்த இளைய பல்லவன் உடலுடன் மோதியது. அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களே சரியாக தெரியாத அந்த இருட்டில் முன்னே செல்பவர்கள் பின்னே வருபவர்களை பார்க்க முடியாதென்ற தைரியத்தில் காஞ்சனாதேவியின் இடது கையும் கருணாகர பல்லவனின் வலது கரமும் அடிக்கடி ஒன்றுபட்டு பிரிந்து கொண்டிருந்தது. அந்த அசாதாரண இருட்டு, அவர்கள் இருந்த அபாய நிலை, இந்த இரண்டையும் லவலேசமும் நினைத்து பார்க்காமல் ஏதேதோ எண்ணங்களில் உள்ளங்களை அலையவிட்டு கொண்ட அந்த இருவரையும் திரும்பி பாராமலே தீவிரமாக தோப்பில் நடந்து சென்றான் அமீர். தோப்பின் பெருமரங்கள் இலைகளை நிரம்ப உதிர்த்திருந்ததால் பாதை மெத்து மெத்தென்றே இருந்ததென்றாலும் 2 சுள்ளிகள் கால்கள் இடறி வருத்தவே செய்தன. அப்படி பாதங்களில் சுள்ளிகள் தட்டுப்பட்ட சமயங்களில் காஞ்சனாதேவியை சட்டென்று தன்னை நோக்கி இழுத்து கொண்டு நடந்தான் இளைய பல்லவன். காஞ்சனாதேவியின் பஞ்சு பாதங்களுக்கு அந்த சுள்ளிகள் தைத்தது பெரும் வேதனையாக இருந்தது. அந்த துன்ப வேதனை அதிகமா, அல்லது இளைய பல்லவன் அதை சாக்கிட்டு தன்னை வலது கையால் இழுத்தணைத்த இன்ப வேதனை அதிகமா என்பதை ஊகிக்க முடியவில்லை கடாரத்து கட்டழகிக்கு. அப்படி துன்பமும் இன்பமும் கலந்ததால் ஏற்பட்ட வினோத உணர்ச்சிகளுக்கு இலக்காகிக் கொண்டே நடந்தாள் அவள். நெடுந்தூரத்திற்கு ஒரு தடவை குறுக்கிட்ட ஓரிரு குடிசைகள் வீசிய தீபங்களின் சிற்றொளியில் மட்டும் சற்று நிதானப்பட்ட அந்த காதலர் இருவரும் மற்ற சமயங்களில் உள்ள கிளர்ச்சியுடனேயே அமீரை பின்பற்றினர். அப்படி ஒரு நாழிகை நடந்து சென்றதும் தோப்பின் முனை வந்துவிடவே அமீர் சரேலெனத் திரும்பி, இன்னும் சிறிது தூரம் நாம் பாலூரின் சிறு வணிகர் வீதியில் நடக்கும்படி இருக்கும், நான் சொன்னது நினைப்பிருக்கட்டும் என்று கூறி தோப்பை கடந்து வீதிக்குள் நுழைந்தான். அமீர் அந்த வீதிக்குள் நுழைந்ததுமே
தனது கம்பளத்தை பலமாக இழுத்து முகம் தெரியாமல் முக்காடிட்டு கொண்ட அனபாயன் குனிந்து நடையும் ஓட்டமுமாக செல்லத் துவங்கினான். அவன் காட்டிய முறையை மற்ற இருவரும் பின்பற்றவே 3 அடிமைகள் பின்னால் ஓடிவரச் செல்லும் பெரு வணிகனென அமீர் அந்த வீதியில் நடந்து சென்றான். வீதியின் வீடுகளில் தீபங்கள் அப்பொழுது நன்றாக எரிந்து கொண்டிருந்தன. அடிமைகளுடன் சென்ற அமீரை பலரும் விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தகுந்தபடி பதில் சொல்லிக்கொண்டும் பெரிதாக இடி இடி என அடிக்கடி நகைத்து தன் மகிழ்ச்சியை காட்டிக்கொண்டு சர்வ சகஜமாக அமீர் சொன்னானானாலும் அவன் கண்கள் மட்டும் அக்கம்பக்கத்தை மிக கூர்மையுடன் ஊடுருவி நோக்கிக் கொண்டிருந்தன. சில நிமிடங்களுக்கொரு முறை அந்த வீதியிலும் கலிங்கத்தின் காவல் வீரர்கள் புறவியில் அமர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் அடிக்கடி தலை வணங்கியும் தன் 2 கரங்களையும் உயர்த்தி உயர்த்தி மரியாதையை காட்டிக்கொண்டும் அடிமைகளையும் தனது தடித்த குரலால் அடிக்கடி விரட்டியும் நடந்து சென்ற அமீர் அந்த சிறுவணிகர் வீதியிலிருந்து பெருவணிகர் வீதிக்குள் திரும்பினான். அந்த வீதியை கடந்ததும் கருணாகர பல்லவன் ஓரளவு பிரமிப்பை அடைந்தானானாலும் அதை வெளிக்கு காட்டாமல் உள்ளத்தில் மட்டும் பெரும் சந்தேகத்துடன் நடந்து சென்றான். அந்த பெருவணிகர் வீதியை ஒருமுறை வலம் வந்த அமீர் மீண்டும் சிறுவணிகர் வீதியை நோக்கி திரும்பியது இன்னும் அதிக வியப்பை அளித்தது இளைய பல்லவனுக்கு. எதற்காக இந்த அமீர் திரும்ப திரும்ப வீதிகளை சுற்றுகிறான் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட இளைய பல்லவன் விடை காணாமல் தவித்தான். அவன் தவிப்பை பற்றி சிறிதும் கவலைப்படாத அமீர் ஆங்காங்கு ஒவ்வொரு வீட்டுக்கெதிரில் நின்று குரல் கொடுத்து உள்ளிருந்த வர்த்தகர்களை கூப்பிட்டு ஏதோ வர்த்தக சம்பந்தமாக வெவ்வேறு மொழிகளில் பேசிவிட்டு நடந்தான். இப்படி நடந்து மீண்டும் சிறு வணிகர் வீதியிலிருந்து ஒரு வீட்டுக்கெதிரில் வந்ததும் போங்கள் உள்ளே என்று இறைந்த குரலில் கூவினான் பின்னால் வந்த மூவரையும் நோக்கி. மூவரும் அந்த விடுதிக்குள் நுழைந்தனர். அந்த விடுதிக்குள் நுழைந்ததும் கதவை தாளிட வேண்டாம் என்று அங்கிருந்த அடிமைகளை கண்களாலேயே எச்சரித்த அமீர் அனபாயனையும் மற்ற இருவரையும் அந்த விடுதிக்குள் அழைத்துச் சென்றான். அந்த விடுதி வெளிப்பார்வைக்கு குறுகலாயிருந்ததே ஒழிய உள்ளே பல கட்டுகளை உடையதாகவும் விசாலமாகவும் இருந்தது. 2-3 கட்டுகளை தாண்டியதும் அங்கிருந்த அடிமைகளில் ஒருவனை விழித்த அமீர், அவர் வந்துவிட்டாரா என்று வினவினான். வந்துவிட்டார் என்று பதிலிறுத்தான் அடிமை. எங்கிருக்கிறார் என்று மீண்டும் வினவினான் அமீர். தங்கள் அறையில் என்றான் அடிமை. இதை கேட்ட அமீர் அனபாயனை நோக்கி திரும்பி மகிழ்ச்சி ததும்பும் விழிகளை அவன் மீது நிலைக்கவிட்டு, அனபாயரே, நமக்கு அதிர்ஷ்டம்தான். அவர் இத்தனை சீக்கிரம் வருவார் என்று நான் நினைக்கவில்லை என்று கூறி உள்ளே நடந்தான். அனபாயன் ஏதோ புரிந்ததற்கு அறிகுறியாக தலையை அசைத்துவிட்டு அமீரை தொடர்ந்து சென்றான். ஏதும் புரியாமலே மற்ற இருவரும் முன்னே சென்றவர்களை தொடர்ந்தனர். இன்னும் 2 கட்டுகளை தாண்டிய பின்பு தனது அறையை அடைந்த அமீர் மற்றவர்களை முன் செல்ல சைகை காட்டி தான் மட்டும் கடைசியில் நுழைந்தான். அங்கு காத்திருந்த மனிதன் வந்தவர்களை கண்டதும் முதலில் சந்தேகத்துடன் விழித்தான். கடைசியில் நுழைந்த அமீரை கண்டதும் அவன் முகத்தில் சந்தேகச் சாயை மறைந்து இதழ்களில் புன்முறுவல் ஒன்று படர்ந்தது. அமீரின் உவகை கட்டுக்கடங்காததாயிற்று. அந்த மனிதனை கண்டதும் ஏதோ பெரும் புதையலை கண்டுவிட்டவன் முகம் போல் பிரமிப்பும் உவகையும் திருப்தியும் கலந்து ஜொலித்தது அமீரின் முகம். அவன் கண்களில் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடியது.